வணக்கம் நண்பர்களே. இன்றைய அத்தியாயத்தில் இருந்து முழுமுதற் கடவுளான விநாயகரின் வாழ்க்கை வரலாற்றை அறிவோம். சோமகாந்தன் என்ற மன்னன் சௌராஷ்டிரா நாட்டில் உள்ள தேவநகர் என்ற பட்டினத்தை ஆண்டு வந்தான். அவனது மனைவி சுதன்மை அழகானவள், அறிவானவள், மேலும் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவள். அவளுக்கு ஏமகண்டன் என்ற மகன் பிறந்தான். அவனை மிகவும் சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தனர். சோமகாந்தன் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவைகளை உடனுக்குடன் நிவர்த்தியும் செய்து நல்லாட்சி செய்து வந்தான். ஆனால் அவனது வாழ்க்கையில் புயலாக குறுக்கிட்டது தொழுநோய். முன்வினை பயனால் வந்த அந்த நோயானது அரண்மனை மருத்துவர்கள் எவ்வளவு முயன்றும் நோயின் தீவிரமானது நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே சென்றதை தவிர குறையவில்லை. இதனால் மனம் வருந்திய மன்னன் தன் மகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு மனைவியோடு காட்டிற்கு சென்று தவத்தில் ஈடுபட முடிவு செய்தான். காட்டிற்கு வந்த தம்பதிகள் இருவரும் ஒரு குளக்கரையில் அமர்ந்திருந்த பொழுது அங்கே ஒரு அழகிய வாலிபன் வந்தான். அவன் அவர்களை பார்த்து, அம்மா, நீங்கள் யார் என்று அன்போடு விசாரித்தான். அவர்கள் தங்களை பற்றி மிக சுருக்கமாக தெரிவித்தனர். பிறகு அவனை பார்த்து, நீ யாரப்பா என்று கேட்டனர். அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். நான் பிருகுமுனிவர் மகன் என்றும் தன் தாயார் பெயர் புலோமை எனவும் தன்னுடைய பெயர் சிவன் எனவும் கூறினான். மேலும் எங்களது ஆசிரமமானது பக்கத்தில் தான் உள்ளது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் வந்து தங்கிக் கொள்ளுங்கள். என் தந்தையரும் உங்களின் துயரம் தீர்வதற்கு ஏதாவது வழிகாட்டுவார் என்றான். அவர்களும் அவனுடன் ஆசிரமத்திற்கு சென்றனர். அங்கு அவர்களை பிருகு முனிவர் வரவேற்று தன்னுடைய ஞானத்தின் மூலமாக அவரது தொழுநோய்க்கு காரணம் என்ன என்பதை கண்டறிந்தார். மன்னனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் என்பதனை அறிந்து அவன் மீது புனித நீரை தெளித்தவுடனே அவனை பிடித்திருந்த பிரம்மஹத்தி வெளியே வந்தது. அது பிருகு முனிவரை பார்த்து, முனிவரே, இவன் போன ஜென்மத்தில் பிராமணன் ஒருவனை கொன்றுவிட்டான். அந்த தோஷமே இவனுக்கு பிரம்மஹத்தியாக்கி இவனை பிடித்து விட்டது. நான் இவனை விட்டு போக மாட்டேன் என்றது பூதம். சரி, உன்னுடைய பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். அதுவரையில் அருகே உள்ள பெரிய மரத்தின் பொந்தில் குடியிருக்குமாறு கட்டளையிட்டார். அந்த பூதமானது அவரது பேச்சை நம்பி அந்த மர பொந்தில் குடியேறியது. உடனே முனிவர் அந்த மரத்தை நெருப்பி வைத்து கொளுத்தி விட்டார். அந்த நெருப்பில் பிரம்மஹத்தி உருவமானது எரிந்து மன்னனின் சாபமானது நீங்கியது. அந்த பூதமானது திவ்ய சரீரம் பெற்று முனிவரை வணங்கி விடைபெற்று விண்ணில் மறைந்தது. இந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மன்னன் சோமகாந்தன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். மேலும் என்ன நடக்கிறது என்று புரியாமல், ஐயோ, இந்த பூதமா இதுவரையில் நம் உடல் வரிசித்தது என்று அதிர்ச்சியும் அடைந்தான். அவனை பார்த்த முனிவர், சோமகாந்தா, பயப்படாதே, உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் இதோடு நீங்கிவிட்டது. இருந்தாலும் உன்னை பிடித்திருக்கும் தொழுநோய் அகல வேண்டும் அல்லவா? அதற்கு உன்னுடைய முன்வினை பயன் நீங்க வேண்டும் என்றார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் சோமகாந்தன். எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானை முறைப்படி பூஜிக்க வேண்டும் என்றார் முனிவர். சோமகாந்தனும் அவரது மனைவியும் முனிவரின் பாதங்களில் பணிந்து, என்னை பிடித்த பிரம்மஹத்தி தோஷத்தை ஒரு நொடியில் போக்கிய கண்கண்ட தெய்வமே, இந்த நோய் வந்தது கூட நல்லதுக்குத்தான். இல்லை என்றால் நான் ஏன் இந்த காட்டுக்கு வரப்போகிறேன்? உங்களை சந்திக்கப் போகிறேன். கெட்டதிலும் ஒரு நன்மை இருக்கும் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு அழுதான். அவர்களை தேற்றிய பிருகு முனிவர், சோமகாந்தா, முற்பிறவியில் நீ யார் என்பதை அறிந்து கொண்டால்தான் உன்னை பிரம்மஹத்தி தோஷம் ஏன் பிடித்தது, இந்த தொழுநோய் ஏன் வந்தது என்பதை அறிய முடியும் என்ற அந்த நிகழ்வை கூற ஆரம்பித்தார். அது என்ன என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.